Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்ல, இந்த மெத்தட்ல செஞ்சோம் அப்படினா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். panல 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் நல்லா வறுத்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், வெந்தயம் நல்லா செவந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். நைஸ் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா இன்னைக்கு நான் ஊறுகாய் செய்யறதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு துணியில அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எந்த பாத்திரத்துல செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா உப்பு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்ததா அந்த நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெந்தயம் கடுகு, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அடுத்ததா காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தனி மிளகாய் தூளுக்கு பதிலாக நல்ல மிளகாய் வெயில்ல காய வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஊறுகாய்க்கு சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட். உங்களுக்கு எந்த மாதிரி சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மிளகாயை பொடிச்சு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா தாளிப்பு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 5 அரைப்பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமும் எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெய் சேர்க்குற அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊறுகாய் எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உடனே யூஸ் பண்ணிட போறோம் அப்படின்னா இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. அடுத்ததா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாமும் சேர்த்துட்டு நம்ம அந்த தாளிப்பை ஊறுகாயில சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும் போதே ஊறுகாயில சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் கருகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஊறுகாயில சேர்த்துடணும். ரொம்ப நேரம் வச்சு நம்ம கிளறிட்டு இருக்கக்கூடாது. மஞ்சள் தூள் சேர்த்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மாங்காயில அந்த தாளிப்பை சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கண்ணாடி பாட்டிலையோ பீங்கான் ஜாடிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். இன்னும் ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல ஷெல்ஃப் லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஊறுகாயை ரெடி பண்ணிவிட்டு கண்ணாடி ஜாரில் போட்டுட்டு இல்லை பீங்கான் ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 2 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடும். சூடு பண்ணி வெயிலில் சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் அதோட ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.